தற்போது அதிகமாக பிரச்சாரத்தில் பேசப்படுது. 10,000 ரூபாய் கொடுப்போன்றாங்க, 8,000 ரூபாய் இது கொடுப்பது ரொம்ப அதிகமான பேச்சுகள் கேட்குது. இல்லை, அதை எதிர்த்து அண்ணன் பேசிட்டு தானே இருக்கேன். இலவசம்ங்கிறது ஏமாற்று, வாக்கு காசு கொடுக்கறது ஜனநாயக படுகொலை, அது கேடு கட்ட பணநாயகம். இங்கே அது பணநாயகம், அது நல்ல ஆட்சி முறை இல்லை. போராடி பெற்ற சுதந்திரமும் ஜனநாயகமும் கேள்விக்குறியாகும். அது தப்பு. இலவசம்ங்கிறது வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம். அது ஒரு கவர்ச்சி திட்டம். அது திட்டம் அல்ல, நட்டம். அது ஏமாற்று. இந்த நாட்டை நேர்மையற்ற நிர்வாகிகள்கிட்ட கொடுத்ததுனால அவங்களுக்கு எந்த செய்யறதுன்னு தெரியல. இலவசத்தை கொடுத்து மக்களுக்கு ஆசையை தூண்டி அவர்களுக்கு இந்த மாதிரி கவர்ச்சிகர எண்ணத்தை விதைச்சு இதை துள்ளி ஏமாத்துறாங்க. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாங்க? ஏற்கனவே 10,5 லட்சம் கோடி, இதுக்கு நிதி எங்கிருந்து எடுப்பாங்க? மக்கள்கிட்ட இருந்து அத்தியாவசிய பொருள்களில் 2 மடங்கு 3 மடங்கு வரியா விதிச்சு எடுப்பாங்க. இது ஏற்புடையது அல்ல. நல்ல நிர்வாகிக்கு இது அழகல்ல. ஒரு நாட்டை வழிநடத்துகிற தலைவன் இதை செய்ய மாட்டான். நாட்டை மக்களை நேசிக்கிறவன் இலவச ஏமாற்று அறிவிப்பை செய்ய மாட்டான். வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க கடன் தொடர்பா, அதை எப்படி பார்க்க? அவர் தமிழ்நாட்டு கடனையா? தமிழ்நாட்டு கடனை அறிக்கை கொடுக்க அவர் யாரு? இந்திய கடனை கொடுக்க சொல்லுங்க. இந்தியாவுக்கு எவ்வளவு கடன்? இவ்வளவு வரி. நாடங்களும் இத்தனை மாநில வருவாயை வரின்னு எடுத்துட்டு போறாங்கல்ல. இந்த சிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, மறைமுக வரி, நேர்முக வரி, இப்படி பல வரி இருக்கு. இது வருமான வரித்துறையில் இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணி, இடி ரைடு பண்ணி எடுக்கிறதெல்லாம் இருக்கு. இதுல எவ்வளவு வருவாய் பெருக்க வந்ததுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன். நாடங்களும் இத்தனை மாநிலங்கள், இவ்வளவு ஒன்றிய பிரதேசங்கள்ல சரக்கு மற்றும் சேவை வரியில வந்த வருவாய் எவ்வளவு? அது என்னவா மக்களுக்கு நலத்திட்டமா திரும்பி போகுது? அது ஒரு வெள்ளை அறிக்கை. இந்திய ஒன்றிய அரசின் கடன் எவ்வளவு? 196 லட்சம் கோடி கடன். ஏன் கடன்? இப்ப இவ்வளவு வரி வருவாய் வரும்போது கடன் பெற வேண்டிய தேவை வருது. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை. அதை கொடுக்க செயல்ல உடன்பாடு இல்லை. ஒருத்தர் 2 தொகுதியில போட்டியிடுறதையோ, ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுறதுலையோ எங்க கட்சி கொள்கை நிலைப்பாடு இல்லை. ஏற்கிறது ஜனநாயகத்துல இன்னொருத்தருக்கான வாய்ப்பை பறிக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது இல்லை. எப்படி பார்த்தாலும் தேவையில்லாது இன்னொரு தேர்தலை மக்கள் மீது திணிக்கும். அதனால அதை நாங்கள் ஏற்கலை. அவர் தான் சொல்றாரு கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னு. அவருக்கே கான்பிடன்ட் இல்லை. 2 தொகுதியில் போட்டி. வழிகளை கடந்து வந்திருக்கின்றார். எந்த வழி? இன்னொரு வழியை வந்த வழியா? சாலை வழியை வந்த வழி? எந்த வழின்னு சொல்லணும்ல. சொந்த வழி மக்கள் வழி ஆகாது. மக்களின் வழிதான். காவிரி நதி நீர் இல்லை, குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, பார்க்க தரமான மருத்துவம் இல்லை, சுவாசிக்க கந்த தூசி, நல்ல காற்று இல்லை, நஞ்சில்லாத உணவுல கிடைக்கல, பயணிக்க பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், எதுவுமே இல்லை. இதுல எந்த வழியை சொல்றீங்க? எந்த வழியை சொல்றாரு அவர்? படம் வெளியாகாது, அவர் வழி. புரியுதா? அப்படி பார்த்தா நான் என் தம்பி தாங்கி நிற்கிற வழியும் சேர்த்து தான், அவருக்காகவும் சேர்த்து தான் நான் வழி சுமந்து இங்கே போராடிட்டு இருக்கேன்.